உலக மக்கள் அனைவருக்கும் பாத்திமாவின் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மக்களே, உலக மக்களே, அல்லாஹ்வுக்காக உங்கள் அனைவரையும் நேசிக்கும் பாத்திமா பேசுகிறேன். ஆதமுடைய மக்களே, கண்மணி நாயகத்தின் உம்மத்துகளே, அனைவரும் நலமா? அனைவரும் நலம் வாழ வேண்டும் என்று இறைவனிடம் தினம் தினம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன். மக்களே, நாம் இப்போது தொடர்ந்து நம் தொழுகை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். தொழுகை பற்றி பேசுவதற்கு சில நாட்கள் பத்தாது மக்களே. எவ்வளவு பெரிய மகத்தானது தொழுகை என்பதை உணர்த்தவே நான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் தக்பீர் கட்டுவதை பற்றி போன எபிசோடில் சொல்லியிருந்தேன். தக்பீர் நம்ம எவ்வாறு கட்ட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். பெரும்பாலும் நான் பார்க்கிறேன் மக்களே, அனைத்து மக்களை நான் பார்க்கிறேன் தொழுகையில் அல்லாஹ்வின் நேரிலிருந்து நான் அதைத்தான் கவனிப்பேன். எங்கு போனாலும் யார் எப்படி தொழுகிறார்கள் என்பதையே நான் கவனிப்பேன். நான் கவனிக்கிறேன் மக்களே, அனைவரும் விசிற மாதிரி அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க. நான் பார்த்ததை பற்றி தான் நான் பேசுகிறேன். இறைவன் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நாம் அல்லாஹ் அக்பர் என்று இறைவனை அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கான் என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்து அனைத்தையும் அதில் இறங்கும். நாம் அல்லாஹ் அக்பர்னு நாம் எவ்வளவு இழுத்து அந்த நொடிகள் நம்ம ஒரு 20 நொடிகளாவது நாம் அதை அல்லாஹ்வை நோக்கி, வானத்தை நோக்கி நம் கையை உயர்த்தி அதற்கப்புறம்தான் நாம் அல்லாஹ் அக்பர் என்று கட்ட வேண்டும். அதுவே இறைவனுக்கு பிடித்த விஷயமாகும். இதை முதலில் நோட் பண்ணி கொண்டுகள். இதுதான் இறைவனுக்கு பிடித்தது. அனைவரும் தவறு செய்கிறோம். சடக்கென்று வீசுவது போல் தக்பீர் கட்டுவதா? அப்படி கட்டலாமா? யோசியுங்கள் மக்களே. தொழுகையில் முதலில் அனைத்தையும் யோசிக்க வேண்டும். இறைவனுக்கு பிடித்த மாதிரி நாம் தொழுக வேண்டும். அது முக்கிய மக்களே. அடுத்தது அல்லாஹ்வை பற்றிய திருநாமங்கள். அல்லாஹ்வுடைய திருநாமம் 90க்கு மேலே அல்லாஹ்வுடைய திருநாமம் இருக்குது. அதை நாம் அல்லாஹ்வுடைய திருநாமம் இத்தனை அப்படின்னு சொல்லிட்டு வாயில் சொல்லிக்கிறதுக்கா மக்களே? அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவனுக்கு இத்தனை பேர் வச்சது அல்லாஹ், அதுக்கா மக்களே? அல்லாஹ்வுக்கு இத்தனை பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கா? கிடையவே கிடையாது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை நாம் நெருங்கும் போது கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். தொழுகையில் முக்கியமாக பயன்படுத்த வேண்டும் மக்களே. அல்லாஹ்வின் நாமங்களை நம்மால் எத்தனை சொல்ல முடியுமோ, என்னால் முடிந்ததை நான் அல்லாஹ்வை கூப்பிடுகிறேன். நீங்கள் உங்களால் எத்தனை முடியுமோ அதை நீங்கள் மனப்பாடமாக கற்றுக்கொண்டு உங்களால் இயன்றது நீங்கள் நிறைய அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லுங்கள். நான் சொல்லலை, உங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு ஒரு 15ஆவது நீங்கள் கற்றுக்கிட்டு அல்லாஹ்வுடைய நாமத்தை சொல்லி அல்லாஹ்வை கூப்பிட்டு நீங்கள் தக்பீர் கட்டுங்க. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும். அவன் மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தி தொழுகை ஆரம்பம் செய்யுங்கள். நான் எவ்வாறு அல்லாஹ்வின் திருநாமத்தை கற்றுக்கொண்டேன் என்று தெரியுமா மக்களே? நான் அல்லாஹ்வை நெருங்கி அல்லாஹ்வை தொழுகும் சில நாட்களிலேயே எனக்கு அல்லாஹ்வுக்கு நாமம் நிறையா இருக்கிறதே, அது நமக்கு தெரியாது, எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நான் யோசிக்கும்போது எனக்கு யூடியூபில் தட்டினா வரும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது மக்களே. நான் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அனைத்தும் உண்மை மக்களே. என் எஜமான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் மக்களே. எனக்கு தெரியாது. நான் யோசித்தேன், அல்லாஹ்வுடைய பெயர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது என்று நான் யோசித்து சில நாட்கள், ஓரிரு நாட்கள் தான், ஒரு 3 நாள் 4 நாள் கூட இருக்காது, என் சகோதரி எனக்கு ஒரு கித்தாபை கொண்டுட்டு வந்து தருகிறார். அதில் அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் இருந்தது, அல்லாஹ்வுடைய நாமங்கள் அனைத்தும் இருந்தது. அப்போ அதில் பாத்ரூமுக்கு போகும்போது என்ன ஓதணும், தூங்க போகும்போது என்ன ஓதணும், வெளியே போகும்போது என்ன ஓதணும் என்று அனைத்தும் இருந்தது. ஆனால் நான் அதையெல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் நாமத்தை மட்டும் மனப்பாடம் செய்தேன். என்னால் இயன்ற அளவு நான் மனப்பாடம் செய்தேன். ஒரு 40-45 நாமங்களை நான் மனப்பாடம் செய்தேன். மனப்பாடம் செய்தது நான் தெரிந்து கொள்வதற்காக என்று நான் நினைத்தேன். ஆனால் நான் தொழுகையில் போய் நின்றவுடன் என் எஜமான் என்னையே அறியாமல் அவனை அழைக்க வைத்தான். இது நிச்சயம், இது உண்மை மக்களே. அல்லாஹ்வே அவனை அழைக்க வைத்தான். அவனுடைய நாமங்களை கூறியே என்னை தொழுகையை ஆரம்பிக்க வைத்தான் என் எஜமான். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் மக்களே, என்னையே அறியாமல் நான் அல்லாஹ்வை அழைத்தே, இத்தனை வார்த்தைகளையும் நான் அவனை நாமத்தை அழைத்தே நான் அவனை தக்பீர் கட்டினேன். நான் அப்பொழுது புரிந்து கொண்டேன், எஜமானுக்கு பிடித்தது இதுதான் என்பதை புரிந்து கொண்டேன். அதுக்காகத்தான் மக்களே நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் மக்களே. அல்லாஹ்வை நாம் உயிரோட்டமாக நெருங்க வேண்டும். அவனுடைய திருநாமங்களை அவனை கூப்பிட்டு நமக்கு நெருங்கும் போது அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் அள்ளித் தருவான். அனைத்தையும் நம்ம இம்மையிலும் மறுமையிலும் கபரிலும் அவன் கண்பார்வை நம்மளை பாதுகாப்பான் மக்களே. இது உறுதி மக்களே. இதை முதலில் ஆரம்பம் செய்யுங்கள். தக்பீர் கட்டும் போது இதை முதலில் சொல்லி தக்பீர் கட்டுங்கள் மக்களே.
அதைப்போல் நாம் வந்து வெளியில் செல்லும்போது துவா ஓதுவது, தூங்கும்போது துவா ஓதுவது, எழுந்தவுடன் துவா ஓதுவது அனைத்தையும் நாம் வந்து தமிழிலேயே கேட்கலாம் இறைவனிடம். இறைவனை நாம் அறிந்து அவன் என்ன சொல்கிறான் என்பதை நாம் அறிந்து அது நமக்கு தெரிந்த மொழியிலேயே அவனை வணங்குவதை அவன் விரும்புவன் அல்லாஹ் தொழுகையில் நமக்கு தேவையானவர்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் அல்லாஹ்வை அரபில் ஓத வேண்டும். நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தமிழிலேயே கேட்கலாம். அல்லாஹ், நான் உன்னுடைய ஹார்மான வெளியே போய் சென்று விட்டு நான் உன்னுடைய ஹார்மான வீடு வந்து சேருவரை உன் கார்மான ரஹ்மானே, உன் கண்பார்விலே என்னை பாதுகாப்பா எஜமான் என்று அல்லாஹ்விடம் அரசனிடம் கேட்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்காங்கன்னு சொல்லி மக்கள் அனைவரும் ஆளுங்கள் சொல்லித் தருவது நலமே, நமக்கு நல்லதையே சொல்லித் தள்ளியிருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் நாம் அரபில் கற்க வேண்டும் என்று நிறையா பேர் அதை வந்து அதை கற்றுக்கணுமேங்கிறதுக்காகவே நிறைய பேர் அதை கற்றுக்கலாமையே மற்றதை பற்றி கேட்காமையே விட்டுடுறாங்க. அப்படி கிடையாது. தமிழில் கேளுங்க. வெளியே போகிறேன் அல்லாஹ், உன்னுடைய ஹார்மான காலை எடுத்து வைக்கிறேன், நான் வெளியே போகிறேன், நான் வீடு வந்து சேர்க்கிற வரைக்கும் உன்னுடைய காவல், நீயே என்னை பாதுகாப்பா எஜமானே அர் ரஹ்மானே என்று அல்லாஹ்விடம் கேளுங்கள். அது போல் பாத்ரூம் போகிறோம் இல்லையா, நம்ம டாய்லெட்டுக்கு போகிறோம் இல்லையா, அப்போ அது உள்ளக்க நுழைய முன்னாடியே நம்ம அல்லாவை எப்போவுமே நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம உள்ளக்க நுழைய முன்னாடி அல்லாஹ், நான் உன்னுடைய காரணமாக உள்ளக போயிட்டு ஜின் சைத்தானை விட்டு என்னை பாதுகாத்து நான் வெளியில் வரும் வரை உன் கண்பார்வையிலே என்னை பாதுகாப்பா என் எஜமானே என்று அல்லாவிடம் ஒவ்வொரு முறையும் நமக்கு தெரிந்த தமிழ் மொழியிலேயே கேளுங்கள் மக்களே. அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். நாம் அறிந்து தெரிந்து நம்ம அல்லாவை நெருங்குவதையே அல்லாஹ் விரும்புவான். நம் மொழியில் கேட்பதையே அல்லாஹ் விரும்புவான். இதில் தவறேதும் இல்லை. நாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது வந்து அவங்க அரபு நாட்டில் பிறந்தார்கள், அரபியில் பேசினார்கள், ஆதலால் தான் அவர்கள் அரபிலேயே அனைத்தையும் சொல்லி தந்தார்கள். மக்களே, நாம் தமிழிலே கேளுங்கள் மக்களே. நீங்கள் என்ன துவக்கம் செய்தாலும் சரி, இறைவனே அல்லாஹ், நான் இந்த காரியங்களை செய்ய போகிறேன், அல்லாஹ் நீயே உன் கண்பார்வையிலே இந்த காரியத்தை எனக்கு வெற்றியடை செய்வாய் அரசனே, உன்னை நம்பியே நான் இந்த காரியத்தை தொடங்குகிறேன், எனக்கு எந்த தடங்களும் இல்லாமல் என் காரியத்தை நீயே முடித்து தருவாய் அரசனே, நீயே எனக்கு பாதுகாப்பு அளிப்பாய் அல்லாஹ், உன் கண்பார்விலே என்னை பாதுகாப்பாய் அரசனே, என் காரியத்தை நீயே அருள் புரிவாய் என் அரசனே என்று இறைவனிடம் கேளுங்கள் மக்களே. இறைவன் அதைத்தான் விரும்புவான். நாம் நமக்கு தெரிந்த மொழியில் அவனை அன்போடும் பாசத்தோடும் நெருங்குவதை அவன் விரும்புவான். நீங்கள் சொல்லி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடக்க செய்வான் அரசனை வந்து நாம் நேர்மையோடு நெருங்க வேண்டும். தொழுகையில் அதுபோல் தொழுகைக்கு வருவோம் மக்களே. தொழுகையில் நாம் வந்து ரொம்ப அமைதியோடு தொழுக வேண்டும். அவசரமாக ஓதவே கூடாது மக்களே. நாம் எஜமான் முன்னாடி நிற்கிறோம், நம் அரசன் நம் அர் ரஹ்மான் முன்னாடி நிற்கிறோம் என்பதை மனதில் முதலில் கொண்டு வாருங்கள் மக்களே. அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ் அரசிலிருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். நம் எஜமான் நம் தலைக்கு மேல் நம்ம வானத்தில் இருந்து நம் அரசில் இருந்த அரசன் 7 வானத்திற்கு மேல் உட்கார்ந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கான் என்பதை கற்பனை செய்யுங்கள் மக்களே. கற்பனை செய்யுங்கள். அல்லாஹ் இருப்பதை நாம் கற்பனை செய்யுங்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஜிப்ரீல் அனைவரையும் நாம் கற்பனை செய்யணும். நாம் எப்படி இருந்திருப்பார்கள் என்று கற்பனை செய்வதிலேயே நமக்கு நன்மைகள் நிறைய வந்து சேரும் மக்களே. உறுதியாக சொல்கிறேன், நாம் கற்பனை செய்வதில் நம் நபி அல்லாஹ்வுடைய ஹபீப், நம்முடைய நபி, நம் தலைவர், நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டு நாம் வாழ்ந்தால், அவர்கள் அனைவர்களும் நம் வாழ்வது போல் நாம் நினைத்து வாழ்ந்தால் அல்லாஹ் மிக பிடிக்கும். எல்லாரும் அதை வந்து கற்பனை செய்யுங்க. தொழுகையில் வந்து அத்தகையத்தை நான் சொல்லியிருக்கேன்ல, அதில் வந்து நீங்கள் கற்பனை, அதுக்கு நான் வரும்போது அத்தகையத்து வரும்போது நான் சொல்லித்தரேன் மக்களை. அதையே இதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியுமா? இது எல்லாம் எனக்கு எஜமான் எனக்கு ஏற்படுத்தியது. அவனே எனக்கு அனைத்தையும் ஏற்படுத்தி தந்தான் மக்களே. தொழுகை விரிவாக சொல்வேன், அதனால் எத்தனை எபிசோடு ஓடும் என்றும் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அனைவரும் அதை பூர்த்தியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே என் ஆசை. அதுவே இறைவனின் ஆசையும் கூட. இது வந்து இது வந்து இறைவனுடைய நாட்டம். இது இறைவனுடைய ஏற்பாடு. நிச்சயமாக இது இறைவனுடைய ஏற்பாடு. இதை எனக்கு ஏற்படுத்தி உங்களிடம் சொல்ல வைத்தது என் எஜமானே, என் அரசனே. தக்பீர் கட்டி விட்டோமா? தக்பீர் கட்டி விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன முதல்ல ஓதுனேன்னா, சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக ஸ்முக வலா இலாஹ ஜத்துக வலா இலாஹ ஹைருக, அதை ஓதி முடிச்சுட்டு அடுத்த வாக்கியம் வந்து அல்லாஹு அக்பர் கபீரா அல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுபஹானல்லாஹி புக்ரத்தன் வ அசீலா.
இந்த திக்ருக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா மக்களே? யூடியூபில் எல்லாருக்கும் சொல்லித்தான் தந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன் மக்களே. அதை நான் இறைவன் எனக்கு அதில் தொழுகையில் கொண்டை புகுத்தியதும் என் எஜமானே, அந்த தொழுகையில் கொண்டு போய் புகுத்தியதும் என் எஜமானே. தொழுகையில் தான் அதை ஓத சொல்லியிருக்கிறார்கள். அது 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 வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் வந்து நம்ம சொர்க்க வாசலை நமக்கு அவனோட சொர்க்க வாசல் அனைத்தையும் திறந்து வைக்கிறான் என்பது தான் அதன் அர்த்தம். அதை நான் கற்பனையில் கொண்டு வந்து நாம் அதை அந்த வார்த்தையை நம்ம திக்ரை ஓதும்போது நாம் அல்லாஹ்வுடைய வானத்தில் அல்லாஹ்வுடைய சொர்க்கவாசல் திறப்பதை கற்பனையில் கொண்டு வர வேண்டும். ஒரு கதவாக திறப்பதாக அந்த திக்ரை நாம் மெதுவாக ஓத வேண்டும். அந்த திக்ரில் அல்லாஹ்வுடைய 8 சொர்க்கவாசலம் திறப்பதை நாம் கற்பனையில் கொண்டு வந்து அதை ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் செய்து பாருங்கள், தொழுகை எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்பதை நீங்களே உணர்வீர்கள். என்னை உணர வைத்த அரசன், எனக்கு அனைத்தையும் அள்ளித்தந்த அரசன் சொல்லித் தந்தது மக்களே. நீங்களும் அதை பின்பற்றுங்கள், அனைவரும் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வையே அல்லாஹ்ட்ட நிற்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஜிப்ரீலையும் எல்லாத்தையும் நினச்சி நம்ம தொழுதோம்னா எந்த சைத்தானும் நம்மளை நெருங்க மாட்டான் மக்களே. அல்லாஹ் அப்படியே எனக்கு சைத்தான் ஏதாவது ஒரு யோசனைக்கு கொண்டுட்டு போனான்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த அல்ஹம்து சூராவை முடித்ததோட அல்லாஹ் நான் தெரியாமல் என்னை யோசிச்சுட்டு தான் என் சைத்தானுடைய என்னை பாதுகாத்து அல்லாஹ் எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னை காப்பாற்று அரசனே, வந்து மன்னிச்சிரு அல்லான்னு அஸ்தோபிருல்லான்னு சொல்லி அடுத்தது நம்ம வந்து அடுத்த சூறாவை வந்து நீங்கள் ஆரம்ப செய்யுங்க. அந்த சூறாவை ஓதும்போது வந்த மாதிரி யோசனை வந்துச்சுன்னா, எந்த சிந்தனையாவது வந்ததுன்னா அதை முடிஞ்சது நம்ம கீழே ருக்குவுக்கு போக முந்தியே அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாட்ட அஸ்தோபிருல்லா வந்து 3 தவணை சொல்லி, எஜமான் என்னை நீயே காப்பாற்றுவாய் அரசனே, என்னை சைத்தானை விட்டு நீயே பாதுகாப்பாய் எஜமானே என்று அல்லாவிட பேசுங்கள் மக்களே. அல்லாவிட பேசிக்கொண்டு தொழுது பாருங்கள், எந்த சிந்தனை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது மக்களே. நீங்கள் உயிரோட்டத்தோடையும் அல்லாவை அன்போடும் நெருங்கி அவனிடம் இந்த மாதிரி தொழுது பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க மக்களே கமெண்ட்ல. அதோட இன்பம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க மக்களே. நீங்கள் இந்த எபிசோடு இது இவ்வளவுதான். அடுத்த வாரம் நான் மற்றதை பற்றி நான் பேசுகிறேன் மக்களே. இத்துடன் முடிவுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.